வெல்கம் டு சித்தார்ஷா சேனல். இன்னைக்கு வைசாக்ல ஒரு பீச்சுக்கு போகிறோம். ஒரு லெஸ் நோன் பீச், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து டெக்ஸ்டரையும் கூட்டிகிட்டு போகிறோம். டெக்ஸ்டர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு எங்களோட பெட். அது வந்து ஒரு ராட்வீலர் ப்ரீட். அதனாலேயே பயந்து நிறையா நாள் எங்கேயுமே போகாமல் இருந்தோம். பட் இப்போ வந்து மற்றவங்களுக்கும் சேஃபாக, நமக்கும் சேஃபாக எப்படி போக முடியும் அப்படின்னு நாங்களே கொஞ்சம் கற்றுக்குட்டியாக வந்து கற்றுட்டு இருக்கோம். அவன் காரில் உட்காந்ததை பார்த்து நீங்கள் வந்து அவனை நாங்கள் கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அவன் வந்து யாருமே சீட்டில் இல்லைனாலும் அப்படி தான் உட்காருவான். இதோ இந்த மாதிரி தான் உட்காருவான். எப்பயுமே நின்றுட்டே இருப்பான். ஓகே, இந்த பீச் வந்து கொஞ்சம் தள்ளி வில்லேஜ்குள்ளே இருக்கனால இந்த மாதிரி நிறைய ட்ரீஸு, பாம் ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் பீச்சுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, நிறைய பேரே இருக்க மாட்டாங்க. அண்ட் இது குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக மணல் திரண்டு இருந்துச்சு. உள்ளே பார்த்தா பெரிய ஓட்டை இருந்துச்சு. ஏதோ ஐ திங்க் நண்டோ இல்லை ஏதோ ஒரு சீ கிரியேச்சர் தான் அதை பண்ணிகிட்ருக்கும். பட் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த பீச்சில் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக அந்த ஷோர் இருக்கும். யூசுவலாக சென்னை பீச்சில் நான் பார்த்து பார்த்து பழகினனால சென்னை பீச்சில் கொஞ்சமாக சின்னதாக முடிஞ்சிடும் ஷோர். ஆனால் இங்கே வந்து ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சென்னை பீச்சில் வந்து இப்படி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மண் இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ம கால் உள்ள விட்டோம்னா டபக்குன்னு உள்ளே போகும்ல, அந்த மாதிரி போகாமல் ஒரு தரையில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த போன் வந்து பீஃப் சென்டட் போன். இது வந்து பிளாஸ்டிக் போன், ஆனால் பீஃப் வாசம் வரும். இதோட தங்கச்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, என்னோட சிஸ்டர் இன் லா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சிஸ்டர் இன் லா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மதர் இன் லா அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ரொம்ப வியர்டாக ஷையாக இருக்குது. ஏன்னா அப்படிலாம் கூப்பிட்டு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து அந்த மாதிரி யார்கிட்டயாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மலாக நான் வந்து சொன்னதே இல்லை இது வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்போம். அதனால் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அண்ட் see the sunset. I love the sunset. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தோணுச்சு, காசு பின்னாடியும் இல்லை ப்ராப்பர்ட்டி சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அது பின்னாடிலாம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டி நண்டு பார்க்கும்போது பின்னாடி ஒரு கிளிப் இருக்கும். அதில் வந்து ஒரு பேர்ட் வந்து அதோட ஃபுட்டை பிடிக்கிறதுக்காக மெதுவாக ஸ்லோவாக போயிட்டு டபக் அப்படின்னு பிடிச்சிரும். அதெல்லாம் வந்து ஸ்லோவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து சித்தோட அப்பா, மை ஃபாதர் இன் லா. ஹீ இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். ஏன்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே எல்லாமே கற்றுக்கணும்னு நினைப்பாரு. ரொம்ப ஆர்வமாக இருப்பார். எதுனாலும் டக்குன்னு வருவார். இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, ஓல்டாக இருந்தால் வந்து சட்டி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஓ, வயசாக வயசாக நம்ம இப்படி ஆயிடுவோம் போல் அப்படின்னு. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வா போகலாம், வா இது பண்ணலாம், இது கற்றுக்கலாம், நான் தமிழ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். டெக்ஸ்டரை இந்த மாதிரி தூக்கி போட்டு விளாண்டு ஃப்ரீயாக ஆஃப் லீஷ்ன்னு சொல்லுவாங்க, லீஷ் கழட்டி விட்டுறது. ராட்வீலர்ன்றனால நம்ம ரொம்ப பயந்து பயந்து தான் எல்லா இடத்துக்கும் விட்டுற மாதிரி இருக்கும். இங்கே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக விட்டோம். அண்ட் சென்னையில் வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நியூஸ் எல்லாம் போட்டு போட்டு ரொம்ப பயமுறுத்தி வச்சுருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய ராட்வீலர்ஸ் அக்ரெசிவாக தான் இருக்கும். பட் இவன் அப்படி இல்லை. இவன் வந்து டச் பண்ணால் மட்டும்தான் அக்ரெசிவாக இருப்பான். மற்றபடி நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ண மாட்டான். இவன் விளையாண்டுட்டு இருக்கும்போதே வந்து 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஐ திங்க் அவங்க குடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து நான் டச் பண்ணாதீங்க கோவம் வரும், டச் பண்ணாதீங்க கோவம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் ஓ நோ டச் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டச் பண்ணிட்டான். கடுப்பாயிட்டான் டெக்ஸ்டர். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து அந்த அனிமல்ஸை, அந்த ப்ரீட்ஸை வந்து வெறுப்பேற்றி பார்த்து அது கோவமாகுனதுக்கப்புறம் ஓ இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் கோவமாகுது, அதனால இதெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது நியாயமே கிடையாது. டாக் ஓனர்ஸுமே வந்து தே ஷுட் நோ வென் தே கெட் ஆங்க்ரி ஆர் அது வெளியில் பப்ளிக் பிளேஸில் எப்படி பார்த்துக்கணும், அதெல்லாமே நிறைய இருக்குது. நான் வந்து எப்போயுமே ஆங்ஷியஸாக தான் ஆஃப் லீஷ் விடுவேன். இந்த பீச்சில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பாடி யாரும் ஒன்றும் சொல்லலை, இவனும் கடுப்பாகலை, நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளாண்டோம். இந்த பீச்சுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் அவன் அடுத்த நாள் தூங்கிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவ்வளோ வந்து ஃபுல் எக்ஸசைஸ். ஏன்னா சட்டி மாதிரி வீட்டில் உட்காந்துருப்பான். அவனால் ஓடுற அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் பெரிய இடம் கிடையாது.
பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க கடலுக்குள்ளே போகிறதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன்ல என்னோடய ஃபாதர்லாம் வந்து செம்மைய எக்ஸைட்டிங்காக இருப்பாருன்னு, அவர் பாருங்கள் ஃபஸ்ட்டே ஏறிட்டார். வா நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்டரையும் வந்து ஏற்றி விட்டோம். ஏற்றி விட்டோன்னே கீழே மோந்து மோந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் கவனிக்கவே இல்லை அந்த போட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து செத்து கிடக்குள்ள பாதி பாதி அந்த மாதிரி செத்து கிடந்துச்சு. எங்களுக்கு வேறு ஒரு பயம், அவனுக்கு ரா எக்ஸே சேராது. அதனால் ரா மீட்டோ இல்லை ரா ஃபிஷ்ஷோ சாப்பிட்டா ஏதாவது ஆகிடுமோ, அதுவும் அந்த ஃபிஷ் தான். அவன் சாப்பிட்றக்காக தான் குடு குடுன்னு கேட்டுட்டு இருக்கான். பட் அது கொடுக்கக்கூடாது, அவன் சாப்பிடவும் கூடாது. சாப்பிட்லாம், லைக் டாக்ஸ் ரா மீட் சாப்பிட்லாம். பட் இவனுக்கு வந்து நாங்கள் 2 டைம் ரா மீட் கொடுத்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போனோம். அதனால நாங்கள் வந்து ரா மீட்ஸை கொடுக்கறதே நிப்பாட்டிட்டோம். அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதே பெரும்பாடாக போயிடுச்சு. டாக்ஸோட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபன்னியான மொமெண்ட்ஸ் கிடைக்கும்னு தெரியும். அவன் பாருங்கள், ரொம்ப அவனோட லுக்கே ஃபன்னியாக இருந்துச்சு. ஹே, நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு ப்ரேவை பிடிக்கிறதுக்காக ஒரு பேர்ட் போகும்னு, அதுதான் இந்த பேர்டு. இது வந்து நான் ரொம்ப காமிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஹவு தே டேக் அப் ஸ்பேஸ், ஹவு தே ஆர் வெரி ஸ்லோ, அந்த மாதிரி நல்லா விளையாடிட்டு இப்போ செருப்பு எங்கே வச்சோன்னு தெரில, காணா போச்சுன்னு தெரில. இங்கு போய் செருப்பு எவ்வளோ காசு தெரியுமா அது? இந்த செருப்பு காணா போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சுல்ல, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த செருப்பு காணா போனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரி செருப்புலாம் வாங்கணும். நார்மலாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது ஹை எண்டு செருப்புலாம் வாங்கினா இந்த மாதிரி தான் வந்து காணா போச்சுன்னா பயங்கர பதட்டமாகும். வெளியே கூட்டு போகிறது மேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு தண்ணி குடிக்க வச்சு அவன் ப்ராப்பராக, ஏன்னா அவனால் பேச முடியாது, ஸோ என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியாது. ஆல்சோ டெக்ஸ்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான், பெயினோ இல்லை சேட்னஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டான். நான் ரொம்ப அட்ஜஸ்டிங்காக இருப்பான். அதனால் நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு கூட்டு போகிறோமோ அப்படின்னு. அதனால் தண்ணி வந்து பவுலில் அவனுக்கு எடுத்துகிட்டு வந்தோம், அதை கொடுத்துட்டு இந்த பிளேஸ் பார்த்திங்களா, ஒரு மவுண்டன் இருக்கும், அது பக்கத்துலேயே பீச் இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. விளையாடும்போது ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக ரொம்ப நேரம் விளாண்டுட்டோம், ஒரு 2 to 3 hours சன் செட் ஆகுறது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசிச்சுது பாருங்கள், டீ குடிக்கணும், போண்டா சாப்பிடணும், அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்டருக்கு வந்து நம்ம கால்லாம் கழுவியாச்சு. நம்ம காலை யார் கழுவுறது, நம்ம காலை நம்ம தான் கழுவிக்கணும். அதனால ஃபுல்லாக வந்து கால்லாம் கழுவிட்டு, ஏன்னா காருக்குள்ளே போகிறோம், கார் க்ளீனாக இருக்கணும். என் பேண்ட்டு வேறு அவுந்துட்டே இருந்தது, அது வந்து கீழே ஃபுல்லாக மணல் இழுத்துட்டனால வெயிட்டுக்கு வந்து கீழே வந்துட்டு இருந்துச்சு. என் ஷாலில் வந்து ஃபுல்லாக மண், எல்லாத்தையும் கழுவலான்னு பார்த்தேன், ஆனால் ஒரே ஒரு பாட்டில் தான் இருந்தது. அதனால சரி ஓகே, காலை மட்டும் கழுவிட்டு வீட்டுக்கு போய் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட போன் அப்புறம் கால் எல்லாமே கழுவிட்டு காருக்குள்ளே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக பேண்ட்டு எல்லாத்தையும், இது ஒரு பிரச்சனைங்க, பீச்சுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் மண்ணாக இருக்கும், அதை போய் எடுத்து வாஷ் பண்ணி ஐயோ முடியாது, அதுக்கு ஏன்டா பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஐயோ எனக்கு வயசான மாதிரி பேசுகிறேன்னு தோணுது. இப்போ தான் நாங்கள் வந்து vlogging, எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ பிழை இருந்தால் மன்னிக்கவும். இது இன்னும் பெட்டராக ஒவ்வொரு நாளும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.